அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. அது 2024லும் தொடர்கிறது. 9th செமஸ்டர் இன்சென்ஸ் கன்சல்ட் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு இன்று சேவஸ் முதல் நிகழ்வு எஸ் சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி நன்றியுணர்வை வெளிப்படுத்தவும். மெல்ல கண்களை திறக்கவும். அடுத்தது ஒரு நிமிடம் அஃபர்மேஷன். உங்களுடைய தீர்மானம் உறுதிமொழியை ஒரு நிமிடம் மியூட் செய்து சத்தமாக சொல்லவும். அடுத்ததாக ஒரு நிமிடம் விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். கண்களை மூடி நீங்கள் அடைய விரும்பும் இலக்குகளை காட்சிப்படுத்தி பார்க்கவும். நன்றி. அடுத்ததாக ஒரு நிமிடம் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி. சுவாசத்தினை இதய வழியாக இழுக்காமல் உங்கள் வயிறு வழியாக சுவாசத்தை 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்டு பண்ணி அதை பிடிச்சி வச்சு 3 செகண்ட் பொறுமையா அதை ரிலீஸ் பண்ணுங்க. இதை 5 முறை செய்யவும். நன்றி. அடுத்ததாக ரீடிங். இன்றும் தொடர்ச்சியாக வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் என்ற புத்தகத்தில் தொடர்ச்சியாக இன்று முகமது அலி ஜின்னா அவர்களை பற்றி பார்க்கிறோம். சுருக்கமாக, அவர் பிறந்த வருடம் 1876 டிசம்பர் 25 கராச்சி, பாகிஸ்தானில் பிறக்கிறார். இறந்த வருடம் 1948 71 வயதில் செப்டம்பர் 11ஆம் தேதி அதே கராச்சி, பாகிஸ்தானில் இருக்கிறார். ஹி வாஸ் அன் இந்தியன் பாகிஸ்தானி பொலிட்டிஷியன். அதாவது இந்தியன் சொல்லுவோம், பாகிஸ்தான் சொல்லுவோம். ஆனா இவரை எப்படி சொல்றாங்கன்னா இந்தியன் பாகிஸ்தானி பொலிட்டிஷியன். ஜின்னா வாஸ் த ஃபவுண்டர் அண்ட் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பாகிஸ்தான். ஹி வாஸ் நோன் அஸ் த கிரேட் லீடர். இவர் வந்து பூஞ்சா பாய் அண்ட் மிதி பாய் அப்படின்றவருக்கு மகனா பிறக்கிறாரு. He started his formal education at the age of 6. He attended the Sindh Madaras al Islam
He changed many schools before he moved to the Christian Missionary Society High School at the age of 16. Jinnah continued his studies and went to the University of Bombay. 1892 Jinnah was offered work as an apprentice in Sir Frederick Lightcroft's Rams Shipping and Trading Company. இந்த மாதிரி இவரை பற்றி பல விஷயங்கள் இருக்கு. இவரை பற்றி நீங்க முழுமையா நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அப்படின்ற புத்தகத்தை படிக்கும், இல்லைன்னா நெட்ல அவரை பத்தி விஷயங்கள் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் படிக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் ரொம்ப லீஸ்டாவது ஒரு நிமிஷமாவது படிக்கலாம். அதுதான் நம்ம இங்க சேவஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். தொடர் நிகழ்வாக ஸ்கிரைபிங், நீங்க அடைய விரும்பும் இலக்குகளை எழுதி அது எந்த அளவுல போயிட்டு இருக்கு அப்படின்னு எழுதி அதை எந்த விதத்துல நீங்க அடையணும் எழுதி குறைந்தபட்சம் 1 நிமிடம் அல்லது 10 நிமிஷமாவது டெய்லி எழுதணும் அப்படின்றாங்க. நன்றி. சேவஸின் இன்றைய நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பி அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமிநாராயண் சார் அவர்களை அன்போடு அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நம்ம இணைந்திருக்கும் பயிற்சி தர வந்திருக்கும் ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தொழில்நுட்ப பட்டதாரி. தற்சமயம் டிசைனிங், ப்ரொடக்ஷன், டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில் பணியாற்றி வருகின்றார். இத்துறையில் 14 ஆண்டுக்கும் மேற்பட்ட அனுபவம் பெற்ற இவர் கூடுதலாக கேட் டிசைனிங் அனுபவம் பெற்றவர். அதன் விளைவாக பல்வேறு தொழில்நுட்ப இன்ஜினியரிங் டிராயிங் வரைவதில் திறமை பெற்றவர். இன்ஜினியரிங் துறையில் தன்னுடைய முத்திரையை பதித்ததற்கு பின் அவர் அதிகம் நாட்டம் கொண்டிருப்பது தமிழ் வளர்ச்சி துறையில். தமிழார்வமிக்க இவர் பல்வேறு தமிழார்வமிக்க பயிற்சி தளங்களிலும் மேம்பாட்டு தளங்களிலும் தன்னை இணைத்துக் கொண்டு அங்கு ஒரு வாலண்டியர், அதாவது தன்னார்வலராக செயல்பட்டு வருகின்றார். மனிதம் விதைப்போம் என்கிற அமைப்பில் தொடர் நிகழ்வில் பல்வேறு நபர்களை, பிரமுகர்களை தினசரி ஜூம் தளத்தின் வாயிலாக பேட்டி காணும் அவருடைய அனுபவங்களை, கருத்துக்களை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளும் விதம் ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் தளத்தின் வழியாக இணைக்க வைத்து அவர்களிடம் பல அரிய தகவல்களை பெற்று இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தினசரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு முக்கிய அங்கமாக செயல்பட்டு வருகின்றார். நமது நற்பொருள் தளத்தின் துவக்க காலம் முதல் மிக சிறப்பாக தனது பங்களிப்பை வழங்கி வருகின்ற அவர் பழகுவதற்கு இனிய நண்பர், பண்பாளர். தற்சமயம் திருச்சியில் வசித்து வந்தாலும் பெங்களூரில் உள்ள ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார். இவரை இந்த தளத்திற்கு நான் அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே. பொறியாளர் விவேகானந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் திரு விவேகானந்தன் அவர்களே. இன்றைய தி ரெசல்யூஷன் 2024 தலைப்பின் கீழ் தங்களுடைய பயிற்சிகளை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள், தளம் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நம்மளுடைய நற்புலரி குழுவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நான் பிபிடி ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரெசல்யூஷன் 2024 எப்பயுமே இந்த ரிசர்ச் ரெசல்யூஷன் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கணும். அப்படின்னா ரீ பிளஸ் சொல்யூஷன். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 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 எப்பயுமே ஒரு வருட துவக்கத்துல இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சில காலகட்டத்துல பார்த்தா நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படின்னா
அப்போ வந்து நம்ம புதுசா நிறைய நமக்கு ஒரு சொல்யூஷன் லைஃப்ல கிடைக்கும், தீர்வுகள் கிடைக்கும். அந்த தீர்வுகளை திருப்பி திருப்பி தேடுறதா ரெசல்யூஷன் அப்படின்றது. ஏன்னா நிறைய தீர்வுகள் எதுக்காக அப்படின்னா வந்து அந்த தீர்வுகள் வந்து நம்மளை மேம்படுத்திக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதாவது பர்சனல் லைஃபா இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து ஒரு சோசியல் லைஃபா இருக்கட்டும். இந்த 3 கேட்டகரியில வந்து பார்த்தோம்னா, இல்லை ஹெல்த்தா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எப்பயுமே ஒரு வாழ்க்கையில ஒரு தொடக்கத்துல வந்து நல்லா இருக்கணும், நம்மளுடைய இந்த வருட பயணம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரெசல்யூஷன். ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து ஸோ எப்போ வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, பாபிலோனியர்கள் தான் இதை முதல்ல ஆரம்பிச்சது. 2000 காலகட்டத்துக்கு 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து இதைதான் முதல்ல இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 12 நாள் சேர்ந்து ஒரு ஒரு மத விழா மாதிரி தான் ஆரம்பிச்சு அப்பதான் இந்த ரெசல்யூஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Resolve to renew all our old results and add a few that are few results to keep them as long as you can. What more can do a poor man do. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது. முதல்ல ஆரம்பிச்சு அந்த நம்ம பாபிலோனியர்கள் ஆரம்பிச்ச ஒரு ரெசல்யூஷன்றது இதுதான். எப்பயுமே வந்து நம்ம ஒரு துவக்கத்துல வந்து எப்பயுமே நமக்குன்னு நம்ம தீயவைகளை களைஞ்சிட்டு நம்மளுடைய நல்ல பழக்கங்களை உயர்த்திக்கணும் அப்படின்றது தான் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் அந்த காலகட்டத்துல வந்து அந்த ரெசல்யூஷன் வருஷம் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, இந்த வருஷத்துல என்ன நடந்திருக்குது, என்ன ஒரு வந்து ப்ரோப்ல இருந்து ஒரு சின்ன சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே எப்படி பார்த்தோம்னா வந்து இந்த வருஷத்துல வந்து யாரெல்லாம் இந்த ரெசர்வேஷன் 2024ல எதுல அதிகமா கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாரும் சொன்னதும் அதிகமா 48% சொன்னதை வந்து ஃபிட்னஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 38% நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மென்டல் ஹெல்த். இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமே பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு மனநிலைமையில நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ரெகுலர் ரொட்டீன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒர்க் பண்ணணும், இல்லாட்டினா வந்து நம்மளுடைய வருமானத்துல டிஃபரன்ஸ், நம்மளுடைய எல்லாத்துலயுமே ஒரு தொழில்துறையா இருக்கட்டும், ஒரு குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நிறைய டிஃபரன்ஸ் இருந்தனால எல்லாரும் இந்த மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபிட்னஸ் மாதிரி வந்து எல்லாரும் நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு 34%. ஸோ இப்படியே வந்து மொத்தம் வந்து இதுதான் வந்து இந்த 2000 இது வந்து ப்ரோப்ல இருந்து அக்டோபர் மாசம் கண்டக்ட் பண்ண இந்த ரெசல்யூஷனுக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அப்போ மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஃபிட்னஸ்க்காக சொல்றாங்க, இல்லை ஃபினான்ஷியலுக்காக சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு தான் மேஜரா வருது. ஸோ இதுல வந்து என்னன்னா, இதை நோக்கி தான் நிறைய பேர் பயணப்பட்டு இருக்காங்க. சரி, ஓகே, சரி, இந்த ரெசல்யூஷன்ல நம்ம நல்லா எடுத்தாச்சு. ஒரு வருஷம் ஆரம்பத்துல வந்து பார்த்தா அண்ணாமலை படத்துல வர மாதிரி வந்து வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம், இதே மாதிரி ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. வருஷத்தோட முதல்ல வந்து நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், டெய்லி உட்காந்து டெய்லி எழுதிடுவேன், நான் ஜிம்முக்கு 1 year பேக்கேஜ் நான் பே பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா என்னோட லைஃப் அப்படி டோட்டலா மாறி இருக்கும். ஸோ நைட்டு வந்து 12 மணிக்கு அப்புறம் நான் வந்து இனிமேல் வந்து சில பேர் வந்து என்னன்னா வந்து என்ன சொல்றது, ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களா நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், இல்லைன்னா ஸ்மோக் பண்றவங்க ஸ்டாப் பண்ணிடுறேன், இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இது எவ்வளவு காலகட்டத்துக்கு இருக்கும் இந்த இதுகள்லாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றாங்க. என்னன்னா வந்து இந்த நம்மளோட எடுத்துக்க ரெசல்யூஷன் வந்து 1 மாசத்துல 1% ஆஃப் பீப்புள் வந்து அதை விட்டுட்டு போயிருவாங்களாம். அதாவது 1 மாசத்துக்கு கம்மியா பார்த்தா 1% போயிருவாங்க. அதாவது 10 நாள்ல மேக்ஸிமம் ஒரு 10 நாள் 2-3 நாள் ஃபாலோ பண்ணிட்டு, சரி விடு பஸ், அடுத்து வாங்க போலாம், வாங்க பஸ், வாங்க பழகலாம், வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பழசோட சேர்த்து பழகி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது என்னன்னா, சில பேர் வந்து 1 மாசம் வரைக்கும் அந்த ரெசல்யூஷன் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு 22 இந்த 1 மாசத்துக்கு 8% பீப்புள் வந்து அந்த கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. இதுல 22% வந்து 3 மாசம் 2 to 3 மாசம் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா இந்த கடைசியா 10 மாசம் வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னா 2% தான் இருப்பாங்க. ஏன் சார் நம்ம வந்து எடுக்கிறப்போ இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல நிறைய நம்ம அதை கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், நம்ம கூட நல்ல விஷயத்த கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், நல்ல ஹேபிட் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், நல்ல ஒரு நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம உயர்த்துறதுன்னு நினைக்கிறோம். ஏன் எல்லாராலையும் கடைசி வரைக்கும் இருக்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்குரிய காரணங்கள் வந்து அடுத்த ஸ்லைட்ல இருப்பாங்க. சரி, ஏன் வந்து இது பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறது. எப்படின்னா, இப்போ ஒருத்தவருக்கு வந்து என்னன்னா வந்து அவர் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னன்னு கேட்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா வந்து என்னன்னா தன்னோட பொருளாதார சுதந்திரம். எப்படின்னா வர வருமானத்தோட ஆல்மோஸ்ட் வந்து டபுள் த டைம் நான் சேலரி வரும் எனக்கு, இல்ல வருமானம் இன்கம் வந்து வர்ற ஒரு இன்கம் டபுள் த டைம் வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. ஆனா அவருக்கு வேலையே இல்லாம போகுது. ஏன் வேலை இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவருக்கு வந்து ஸ்கில் கம்மியா இருக்கு, அதனால வேலை இல்லாம போச்சு. ஆனா அவர் என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னா வந்து
அடுத்த வருஷத்தோட முடிவுல பார்த்தா என்னோட வருமானம் நான் அப்படியே டபுள் தடவை மாத்துறேன். இப்போ அவர் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணுவாரு, அதுக்கடுத்து சக்சஸ் பண்ணுவாரு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அது கொடுக்கப்பட்ட கால அளவுன்றது 1 வருஷம்ன்றது முடியுமா அப்படின்றத இந்த இடத்துல கேள்விக்குறி. அடுத்தது வந்து சில பேருக்கு வந்து ஏன் இதை நம்ம எடுத்துருக்கோன்றது தெரியவே தெரியாது. எப்பயுமே வந்து இப்ப நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் இருக்கணும். இந்த ரீசன் இல்லாம நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அது எப்பயுமே வந்து இந்த ரீசன் அப்படின்றது நான் சொல்ல வர்றது என்னன்னா வந்து இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம ரெசல்யூஷன் எடுக்க போறோம்னா எதுக்காக ரெசல்யூஷன் எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம் நம்ம, அதுக்குரிய காரணங்கள் வந்து நம்ம வந்து ஒரு 40-50 காரணம் ஒரு விஷயத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை விட்டு போகவே மாட்டோம். நம்ம சரி அவ காரணம் இல்லை அப்படின்றப்ப அது ஏன் பண்றோம். இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகவே முடியாது. ஸோ இதுதான் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து யாருக்குன்னா அந்த ஒய் என்னறது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப 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 லாங் டேர்முக்கு அந்த ரெசல்யூஷன் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம செஞ்சுட்டாலே போதும். ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணாவது சொல்றது என்னன்னா வந்து ஸோ ஆர் யூ ரெடி டு சேஞ்ச். சார் இதுதான் சார் இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யார் நம்ம வந்து சேஞ்ச் ஆக ரெடியா இருக்காங்களோ அப்போ மட்டும்தான் வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ உலகத்துல 2 பேருக்கு தான் வந்து சேஞ்ச், ஒரே ஒருத்தவங்க தான் சேஞ்ச் இருப்பாங்க. யாருன்னு கேட்டோம்னா வந்து அதாவது என்னன்னா இந்த வெட்டட் சில்ட்ரன் சொல்றாங்கல்ல, அவங்க மட்டும்தான் சேஞ்ச் விரும்பாங்க. அந்த ஈரம் வேணாம் எனக்கு வந்து தயவுசெய்து டைப்பரை மாத்துங்க அப்படின்னு சொல்றது வந்து குழந்தை மட்டும்தான் அழுது சொல்லுமா. மத்த யாருமே இந்த உலகத்துல சேஞ்ச் விரும்பவே மாட்டேன்றாங்க. ஆனா சேஞ்ச் விரும்புறவங்க தான் வந்து தனக்குள்ள நடந்த சேஞ்ச் வந்து இந்த சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைச்சவங்களால கண்டிப்பா இந்த சேஞ்ச் கொண்டாந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப பராக் ஒபாமா கூட வந்து 2008 காலகட்டத்துல வந்து எப்படி வந்து அவர் சேஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுதான் வந்து அவருடைய மொத்த உலகத்தை, அதாவது அமெரிக்கா நாடுகள்ல எல்லாரையும் கவர்ந்தது இந்த சேஞ்ச் ஒரு வார்த்தை தான். சரி, ஓகே, சரி, இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் சொல்றாங்க இந்த சேஞ்ச் இருக்கு. முன்னறிவிப்பு. ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை வந்து உணர ஆரம்பிக்கணும். நம்ம ஏன் அதை மாத்திரம்ன்ற உணரணும். அடுத்தது நம்ம எதுக்காக நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து ஒரே இடத்துல புரிஞ்சிருக்கணும். அந்த சிந்தனை எல்லாமே நமக்கானதா இருக்கணும். சரியா, நமக்கானதுன்றது என்னன்னா எதுக்காக அந்த சேஞ்ச் பண்ண போறோம், அதை சேஞ்ச் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்கணும். அதுக்கு அடுத்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, ஓகே, இந்த சேஞ்ச் பண்றோம், இதை வந்து நம்ம முன்னாடி வந்து எல்லார்ட்டையும் வந்து நமக்கு நம்மளே டிக்ளேர் பண்றோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம அதை பத்தி நிறைய யோசிக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ நான் அதை செஞ்சுட்டேன், நான் சேஞ்ச் பண்ண முடிவு பண்ணேன், அதுக்காக ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுதான். அடுத்தது வந்து செயல், ஆக்ஷன். ஸோ எல்லாம் மேல 3மே இருக்குது, சூப்பர். ஆனா 4வது இல்லாட்டினா எதுவுமே கிடையாது. இங்க நிறைய பேரால கரெக்டா பிளான் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த எக்ஸிகியூஷன், இந்த ஆக்ஷன் அப்படின்ற பார்ட்ல தான் இந்த இடத்துல நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது. அப்ப என்னன்னா இந்த எக்ஸிகியூஷன் இல்லாம, இந்த செயல் இல்லாம எதுவுமே போறது கிடையாது. அப்ப இதை நம்ம செய்ய ரெடியா இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா நியூ இயர் ரெசல்யூஷன்ல ஃபெயில் ஆக மாட்டோம். சரி, ஓகே சார், ஃபெயில் ஆகணும்ன்றீங்க, நீங்க ரெசல்யூஷன் எல்லாம் சூப்பரா சொல்றீங்க. சரி, ஃபெயில் ஆகாததுக்கு சக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம அதுக்கு எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மேக்கிங் நியூ இயர் ரெசல்யூஷன். ஸோ இதுதான் வந்து எப்படி நம்ம அதை சக்சஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மென்டலி வந்து நம்மளுடைய சேஞ்ச் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் இருக்கணும். எப்பயுமே ஒரு பாசிட்டிவான தாட் அப்படின்றப்ப வந்து இந்த ஆட்டிடியூட் டிசைட்ஸ் ஒரு ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்கோ அதுதான் நம்மளுடைய உண்மையான அடுத்த வெற்றியை நோக்கி போகிறது. அப்ப எப்பயுமே நம்ம பாசிட்டிவா இருக்கணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வாட்டர் கேன்ல இருக்கு, பாதி தண்ணி இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சிலர் வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் பாதி தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா 3மே ஒண்ணுதான். ஆனா பாக்குற பார்வை எனக்கு இவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லணும்னா அது பாசிட்டிவ் அப்ரோச். எனக்கு இதே இருக்குல்ல. இன்னொன்னு ஈஸியா சொல்லணும்னா வந்து கன்னியாகுமரி கடலை நோக்கி பார்த்தா இந்தியா இதோட முடியுதுன்னு சொல்றது ஒரு அப்ரோச். இதே எங்கிட்ட திரும்பி நின்று கன்னியாகுமரியில திரும்பி இந்தியாவை பார்த்து இந்தியா எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறது ஒரு அப்ரோச். ஸோ எப்போ முடியுதுன்னு நினைக்கிறது நெகட்டிவ் அப்ரோச், எப்போ ஆரம்பிக்குதுன்றது பாசிட்டிவ் அப்ரோச். அப்போ எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றதான். எப்பயுமே வந்து அடுத்தது வந்து என்னன்னா ட்ரை நாட் டு பிக் மேக் பிக். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் டிராஸ்டிக்கா மாத்த போறோம். ஒருத்தவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க வெயிட்ட குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஒரு 90 கிலோ இருக்காங்க அப்படின்னா வந்து நான் அடுத்த மாசமே 70 கிலோ மாறுறேன், 20 கிலோ ஒரே மாசத்துல குறைக்கிறேன் அப்படின்னா வந்து
செய்ய முடியாதுன்னு கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு எஃபோர்ட்டை போடுறதுக்கு அவங்க ரெடியா இருந்தா செய்யலாம். ஆனா இங்க நிறைய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அது சொல்லிடுவாங்க, அது செய்ய முடியலன்றக்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஃபீல்டுல வந்து அவங்களால வந்து அதுல நிபுணர், அதாவது மாஸ்டர் ஆகாமையே அந்த ஃபீல்ட்ல நான் மாஸ்டர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டா பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க யார் வேணாலும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் உயரத்துக்கு போக முடியும். ஆனா அதுக்குரிய நம்ம டயத்தை கொடுக்க ரெடியா இருக்குமா, நமக்கு எல்லாமே அதுக்கு டைம், எனர்ஜி எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருந்தா கண்டிப்பா மாத்தலாம். அதனால வந்து உடனே எல்லாத்தையும் நான் மாத்த போறேன் அப்படின்றத விட வந்து ஒன் பை ஒன்னா நான் மாத்தலாம். மாத்தினா கண்டிப்பா மாற முடியும் அப்படிதான். அப்புறமா வந்து என்னன்னா அதை கிராஜுவலா மாத்தணும்ன்றது. அப்புறம் வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸா வைக்கணும் அப்படின்றது. ஒண்ணுமில்ல, ஒருத்தவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண போறாங்க. அந்த சாஃப்ட்வேர் பத்தி அவங்களுக்கு இது மாதிரி தெரியவே தெரியாது. ஆனா இப்ப அந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்றாங்க அப்படின்னா இந்த டே ஒன்க்காக ஒரு சில சிலபஸ் இருக்கும். அப்படியே வந்து போச்சு அப்படின்னா 3 months டைம்ல வந்து மொத்தமா முடிச்சுவாங்க. அப்ப இந்த டே பை டே வந்து அவங்க எப்படி லேர்ன் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம சரியா செஞ்சுட்டாலே போதும். அதுதான் வந்து ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸ் இருந்தா போதும். அப்புறமா வந்து என்னன்னா வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த தப்பே பண்ணாம நான் ஃபுல்லா எப்பயும் பெர்ஃபெக்டா இருப்பேன்னு சொல்லவே முடியாது. தப்பு பண்ணணும். ஆனா அந்த தப்பு புது தப்பா இருக்கணும், பழைய தப்பா இருக்கக்கூடாது. அந்த தப்புல இருந்து நம்ம ஒரு லேர்ன் பண்ணணும். ஸோ இதை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா செட் அ கோல் தட் மோட்டிவேட்ஸ். ஸோ எப்பயுமே வந்து ஆசை, கனவு அது மட்டும் இருக்குதுன்னா மட்டும் சக்சஸ் பண்ண முடியவே முடியாது. அது வந்து எப்பயுமே ஒரு ஆக்ஷனா மாறணும், ஒரு கோலா மாறணும். அப்பனா மட்டும்தான் இருக்கும். எ ட்ரீம் வந்து ரிட்டன் டவுன் வித் டேட் பிகம்ஸ் கோல். ஸோ எப்பயுமே ஒரு ட்ரீம் வந்து ஒரு டேட் போட்டு எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அது கோல். கோல் பிரேக் டவுன் இன்டு ஸ்டெப்ஸ் இன்டு மேக்ஸ் அ பிளான். ஸோ அந்த கோல் வந்து நம்ம பிளானா நம்ம பண்ணணும். அடுத்து என்னன்னா வந்து இந்த பிளான்ல இருந்து நம்ம ஆக்ஷனா கொடுக்கணும். ஸோ அந்த ஆக்ஷன் தான் நம்ம ட்ரீம் வந்து ரியாலிட்டியா மாற்ற போகும். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு கோல் செட் ட்ரீமா இருக்கிறது வரைக்கும் கையில் ஒரு பேப்பர் எடுத்து எழுதாத வரைக்கும் அது ட்ரீம் மட்டும்தான். ஒரு டேட்டோட எழுதுனா மட்டும்தான் வந்து அதுக்குரிய சொல்யூஷன் இருக்கும். ஒன்றும் ஒரு வாட்டி வந்து என்னன்னா ஹிட்லர் வந்து அந்த சைடு போயிருக்காரு. போறப்போ வந்து என்னன்னா ஒரு ஒரு கர்ச்சீப் எடுத்து ஒரு கார் ஷேப்புக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் 3 மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு டெக்னாலஜியுமே கிடையாது ஜெர்மன்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த 3 மாசத்துல வந்து ஒரு காரே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் கொடுத்த அந்த கர்ச்சீப்ல வச்ச ஷேப்புக்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ட்ரீம் வந்து வித் டேட்டோட கொடுத்தா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய 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 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இது நம்ம கண்டிப்பா வந்து கோலா இருந்தா அது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் அடுத்த ஸ்டெப். சரி, மூணாவது வந்து என்னன்னா லிமிட் ரெசல்யூஷன் டு மேனேஜபிள் அக்கௌண்ட். ஸோ எப்பயுமே ரெசல்யூஷன் வந்து ஒரு எதை நம்ம செய்யணும்னு நினைச்சா அதை மெஷர் பண்ணிட்டே இருந்தால் மட்டும் தான் கரெக்டா இருக்கும். ஸோ என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். ஸோ இப்போ அவர் வந்து என்னன்னா ஒரு ஒரு இப்போ வந்து டெய்லி வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் டொமைன்ல வந்து நான் ஃபெமிலியரைஸ் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு டே பை டே சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருந்துட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து என்னன்னா அது வந்து என்னன்னா ஈஸியா அச்சீவபிளா இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து இப்ப சேவர்ஸ் சொன்னாங்கல்ல, ஸோ மிராக்கிள் மார்னிங் அந்த புக்கோட இதில் பார்த்தா சேவர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இருக்கு. சேவர்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா நாளும் 20 மினிட்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. எஸ் சேவர்ஸ் SAVERS இருக்குல்ல, எல்லா நாளும் 20 மினிட்ஸ் கொடுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் கொடுத்தா அதுவே கிட்டத்தட்ட வந்து 1.5 to 2 hours கிட்ட ஆகுது. ஒரு நாளைக்கு எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 6 minutes சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம், இப்ப குமரேசன் சார் சொன்னார்ல, ஒவ்வொரு நிமிஷம் தான் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸா இருக்கட்டும், அஃபர்மேஷனா இருக்கட்டும், விஷுவலைசேஷனா இருக்கட்டும், ரீடிங்கா இருக்கட்டும், ஸ்கிரைபிங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷம் கொடுத்தாருல. ஸோ அந்த ஒரு நிமிஷம்ன்றது பாசிபிள் எல்லாருக்குமே. ஸோ அப்போ வந்து என்னன்னா அதை வந்து நம்ம எப்படி மேனேஜபிளா வச்சுக்கிறோம் இந்த டேக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம லைஃப்ல ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். பட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. ஃபோர்த் பாயிண்ட் பொறுத்தவரை பி ஸ்பெசிஃபிக். ஏற்கனவே சொன்னாலும் கோல்ன்றது ட்ரீம் வந்து ஒரு டேட்டோட இருந்தா வந்து அது வந்து ஸ்மார்ட் கோல் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் கோல்ன்றது என்னன்னா வந்து ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிக்ன்றது நம்ம எதை அடைய போறோமோ அதில் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும். மெஷரபிள்ன்றது நம்மளுடைய இலக்குகளை அளவிட முடியணும். இப்போ இவ்வளவுதான் மெஷர் பண்ண முடியும், இவ்வளவு நாள்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா, அதான் மெஷரபிள். அடுத்தது வந்து அச்சீவபிளா இருக்கணும். அது கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு மலையை தூக்குவேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஜோக் வரும் தெரியுமா, ஒரு மலையை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றப்போ வந்து எல்லாரும் தூக்கி வந்தாங்க, இப்ப நான் தூக்கிறப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பா வந்து என்னன்னா ஒரு அச்சீவபிள் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரியலிஸ்டிக் அண்ட் அச்சீவபிளா இருக்கும். டைம் போகணும். ஸோ டைம் தான் இருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். பிளானிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்.
சரியா? ஸோ இதை செஞ்சா கண்டிப்பா நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தா பிரேக் டவுன் இன்டு பிக் கோல்ஸ் இன்டு ஸ்மால் கோல்ஸ். இப்போ வந்து ஒரு பெரிய வந்து நம்ம ஒரு பலாப்பழமே இருக்கு அப்படின்னா, பலாப்பழத்தை அப்படியே சாப்பிடணும் கண்டிப்பா சாப்பிட முடியாது. இதே இது ஒவ்வொரு சுளையா எடுத்து எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னாங்க அப்படின்னா எத்தனை சொல்ல சாப்பிடணும் தெரியாது சாப்பிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நாங்க வந்து ஒரு ஒரு ஃபாரின் ஒரு வேர்ல்ட் டூர் போனோம்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு வேர்ல்ட் டூர் போனோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ள நான் வேர்ல்ட் டூர் போறேன். நான் என்னால வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட எல்லா கான்டினென்ட் அதாவது 7 கண்டத்துக்கு நான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரே எல்லா எல்லா கண்டத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாசத்துல வந்து நான் வந்து ஏஷியா சுத்தி பார்த்துறேன். ஏஷியாவில் முக்கியமான கண்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த கண்ட்ரி என்னால இந்த 2 மாசத்துல ஒரு 5 நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த 5 நாள்ல இத்தனை நாடுகளும் நான் போக முடியும். இது ஏஷியாக்கான. அடுத்து ஒரு மார்ச் மாசம் எடுத்துக்கிறேன். என்னால வந்து ஒரு யூரோப்ல இத்தனை கண்ட்ரிக்கு போக முடியும். ஒரு சில இடத்துல 4 கண்ட்ரி காமனா ஒரு நிர்ஜார இடமா இருக்கும்ல. ஸோ அந்த காமன் ஜங்ஷன் பாயிண்ட்ல போய் 4 கண்ட்ரிக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். இப்படி சொல்றது இருக்குல்ல. அடுத்து வந்து என்னால வந்து ஒரு மே மாசத்துல வந்து ஆப்பிரிக்கா போக முடியும். என்னால வந்து ஒரு ஜூலை மாசம் வந்து சவுத் அமெரிக்கா போக முடியும். என்னால ஒரு நவம்பர் மாசம் வந்து நார்த் அமெரிக்கா போக முடியும். ஸோ இதை நான் பிளான் பண்ணோம் அப்படின்னா பக்காவா வந்து நம்ம சொன்ன டைம் பண்ணிட முடியும். சப்போஸ் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனா வந்து இந்த ஒரு கிளாரிட்டி இல்லாம நம்ம பண்ண முடியாது. எப்பயுமே ஒரு பெரிய டாஸ்க் இருக்கிறப்ப பெரிய டாஸ்க் முடிக்கவே முடியாது. அது சின்ன சின்ன டாஸ்க் மாற்றி அந்த சின்ன சின்ன டாஸ்க் அச்சீவ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் வந்து அது நம்ம என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் கரெக்டாக ப்ரையாரிட்டைஸ் போய் பண்ணணுன்றாங்க. அடுத்தது ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து தாட் ப்ராசஸே வச்சுட்டு இருக்கிறத எழுதுனோம்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. மசில் மெமரி அப்படின்னு சொல்றாங்கல்ல. எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நம்ம எழுதணும். எழுதுனா மட்டும்தான் கையில எடுத்து எழுதுனா மட்டும்தான் வந்து அது வந்து உண்மையான வந்து நம்ம இது பண்ணணும். நமக்கு வந்து அந்த பேப்பர் இருக்க வரைக்கும் அந்த எழுத்து இருக்க வரைக்கும் இருக்கணும். அது நம்ம நமக்கு நம்மளே வந்து எழுதிக்கிற ஒரு இந்த பிரமாண பத்திரம் சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி தான் அது. ஸோ இதுல வந்து என்னன்னா அந்த கோல் வந்து எது கோல் இல்லைன்றது நம்ம கிளியரா இருக்கணும். இப்ப இந்த இதுல ஏன் நிறைய பேர் ஃபெயில் ஆறாங்க அப்படின்னா ஐ வாண்ட் ரெடியூஸ் மை வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடியூஸ் மை வெயிட்னா எவ்வளவுக்குள்ள குறைக்கணும், எவ்வளவு குறைக்கணும் அது அவங்களுக்கு தெரியாது. ஐ வாண்ட் டு பிகம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பர் என்ன அதுக்கு எவ்வளவு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரணும் நமக்கு. ஸோ இந்த வருஷத்துல நான் வந்து என்னோட சேலரியை வந்து 3 டைம்ஸ் ஹையர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றது வந்து ரியலிஸ்டிக் கிட்ட கிடையவே கிடையாது. இதே இது நான் என்னோட சேலரி வந்து ஒரு 30% இருந்து 40%, 20% இருந்து 30%. இது வந்து ஓரளவு எல்லாராலையும் பண்ண முடியும் ஒரு விஷயம். சரி ஓகே, எல்லாராலையும் ஒரு 10 ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம் இல்லை நம்மளோட ஏதோ ஒரு பிசினஸே பண்றோம் அப்படின்னா கூட வந்து 10%ன்றது ரொம்ப காமன். ஆனா அது 25, 30 அப்படின்றது கொஞ்சம் ஹையர் எண்ட் தான். அதை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். எப்படின்னா வந்து அதுக்குரிய நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பா பண்ணிடலாம். இல்லை ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ண போறோம், இல்லை புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், எதனாலும் அதை நம்ம வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு வேணும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் வந்து எதெல்லாம் கோல் இல்லை அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஐ வில் ஹாவ் குட் ஒர்க் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் ஈச் மந்த் ஃபார் எ மந்த் ஐ வில் ஈட் எ ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் அப்படின்றது வித்தியாசம் தான். சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது நம்ம ரொம்ப கிளியரா இருக்கும். ஒரு நாளைக்கு நான் வந்து 3 மணி நேரம் படிப்பேன் அப்படின்றதுக்கும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா 20 நிமிஷம் படிப்பேன்றதுக்குள்ள வித்தியாசம் தான். ரைட்டா? ஸோ நான் எவ்ரி டே அதாவது என்னன்னா வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்க முடியுமான்னு கேட்டா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா படிக்க முடியும். இதே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனா கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ல டெய்லி நைட்டு ஒரு 20 நிமிஷம் நான் படிப்பேன், இல்லை காலைல ஒரு 10 நிமிஷம் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா அது பாசிபிள். ஸோ இதுதான் கோலுக்கும் நாட் கோலுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஷேர் யுவர் ரெசல்யூஷன் வித் அதர்ஸ். எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், இல்லை ரெசல்யூஷன் அச்சீவ் பண்ணணும்னா கூட இருக்கிற லைஃப் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவங்க தான் நம்ம திட்டுறப்ப கூட கரெக்டா சொல்லுவாங்க, அன்னைக்கு நீ சொன்னிய செஞ்சியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து என்னன்னா ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஏன்னா வந்து நம்மளை வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்றது நம்ம கூட இருக்க மக்கள் தான். கூட இருக்க மக்கள் தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒரு மரம் வந்து ஒரு காட்டுல கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்குமே கேட்காது. அதாவது என்னன்னா இது வந்து என்னன்னா வந்து அங்க யாருமே கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. ஆனா அந்த சத்தம் வந்து பெருசா வரும். இதுதான் டிஃபரன்ஸ். எப்பயுமே ஒரு மரம் கீழே ஒரு காட்டுல விழுந்தோம்னா யாரும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா சத்தம் மட்டும் வெளியே கேட்கும். ஸோ அப்ப அது மாதிரி வந்து என்னன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்றப்ப நம்ம கூட இருக்க மக்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு தெரியாம மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் சொன்னியே செஞ்சியா அப்படின்னு கேட்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்ப அதுக்காக கூட பண்ணலாம். பிளஸ் நம்ம கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்து
நம்மளுடைய இந்த ரெசல்யூஷன்றது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா போகும். சரியா? அடுத்தது ஆட்டோமேட் வேர் இட் பாசிபிள். ஸோ ஆட்டோமேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டினா வந்து நம்மளுடைய அவுட்லுக், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஷெட்யூல் ரிமைண்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து அலாம் மாதிரி அடிச்சுட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் அதுவே கொடுத்துரும். அதே மாதிரி எங்கெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுமோ ஆட்டோமேட் பண்ணி வைக்கணும். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் மீட்டிங் இருக்கு, நீ வரணும் அப்படின்றத நம்ம பாப்பா கொடுத்துருவோம் மெசேஜ். ஸோ அப்போ இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ஸ் மீட்டிங் இருக்கு, நமக்கு அந்த கேலண்டரை போய் பார்த்துட்டு ஸோ நம்ம கேலண்டரை நம்ம ஃபில் பண்ண ரெடியாக இருக்கணும். முதல் கேலண்டர் ஃபுல்லாக இருக்க அளவுக்கு நம்மளை மாற்றிக்கணும். சரியா? ஸோ அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் ஒருத்தவங்க டெய்லி ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா கரெக்டாக 6 மணிக்கு போனால் 5 மணிக்கு ஜிம்முக்கு உங்களோட அலாம் செட் பண்ணி வச்சுக்கிறது, நீ ஜிம்முக்கு போகணும்னு சொல்றது, நீ இவ்வளவுதான் நீ கேலரிஸ் குறைச்சிருக்க, இன்னும் நிறைய கேலரிஸ் குறைக்கணும்னு சொல்றது, இல்லை நீ ஒர்க்குன்றப்போ ஒர்க்ல வந்து நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கோம், அந்த ஷெட்யூல்ல எந்த அளவுக்கு நிற்கிறோம்னா எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு லேக்கிங் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது மட்டும் தானே. அடுத்துன்னு பார்த்தோம்னா வந்து ரிவ்யூ யுவர் ரெசல்யூஷன் ரெகுலர்லி. ஸோ இந்த வருஷத்துல நான் இவ்வளவு பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து எவ்ரி ஒரு 15 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒன்ஸோ, இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒன்ஸோ, இல்லை ஒரு மாசத்துக்கு ஒன்ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து நமக்கு வந்து இதை கண்டிப்பா பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இல்லை டெய்லி கூட சில இதை பண்ணலாம். எப்பவுமே கோலை பொறுத்தளவுக்கு பிரைன் ரைஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நாளைக்கு எப்படினாலும் கோலை அடைய முடியுமோ அதுக்காக நீ உழைப்பு போட்டுட்டே இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து என்னன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு மந்த்லி ஒரு பிளான் இருக்கும். ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆகுதா, இந்த மந்த்ல 4 வீக் என்ன பண்ண போறோம். ஸோ ஒரு 1 லைன் கூட இருக்கலாம், நமக்கு என்னென்ன கோல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வீக்லி அப்படின்னு போறப்ப இந்த வீக்குக்கு என்னென்ன பிளான் இருக்குது, ஸோ அது இத்தனை இந்த வீக்ல பண்ணி முடிக்கணும். ஸோ டெய்லின்னு போறப்ப இந்த டெய்லிக்கு அந்த வீக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது, இந்த டெய்லி பண்ற விஷயங்கள் வீக்லிக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இயரை வந்து நம்ம கம்ஃபர்டபுளா கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் வந்து டைம் ஃபார் ரிவ்யூ. சரி, ஓகே. இதுல வந்து என்னன்னா இஃப் யூ ஃபால் ஆஃப் ட்ராக் கெட் பேக் அண்ட் குவிக். சம்டைம்ஸ் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்மளால வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியாது. சில சமயம் வந்து நடுவுல வேற புது புது டாஸ்க்லாம் வரும். இப்போ நம்ம ஒர்க் பண்றோம், இல்லை ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்றப்ப வந்து நம்மளோட டயத்தை எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும். இல்லை நம்ம இதோட ப்ரியாரிட்டி எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் வரும், அன்சர்டன்டா சில விஷயங்கள் வரும். அப்ப வந்து ஒரு பாயிண்ட்ல இதை குயிக்கா இதை விட்டு எப்படி கரெக்டா அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி இப்படி வெளியே வரோன்றதான். இப்போ ரெகுலரா ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அடிஷனலா சில டாஸ்க் வரும், அது நான் வேல்யூ ஆடட் டாஸ்க் கூட இருக்கலாம். ஆனா அதை வந்து எவ்வளவு குயிக்கா அதை முடிச்சுட்டு நம்மளுடைய ட்ராக்குக்கு வர்றோம் அப்படின்றது உண்மையான ஒரு சேலஞ்சு. ஸோ மிஸ்ஸிங் கோல் பை 10% ஆர் ஈவன் 80% இஸ் நாட் கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து அப்ப இது நடக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்ன செய்யணும் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஸோ இதெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பா வந்து நம்மளோட இந்த 10 பாயிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த வருஷத்தோட ரெசல்யூஷன் நம்ம கம்ஃபர்டபுளா கம்ப்ளீட் பண்ணிடலாம், சூப்பரா பண்ணலாம் நம்ம. சரியா? சரி, ஓகே. யாரெல்லாம் இதெல்லாம் சொல்லியாச்சு சார், யாரெல்லாம் ரெசல்யூஷன்ல பாஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, எத்தனையோ பேர் சக்சஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் நிறைய மனிதர்கள் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்துட்டு இருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுல வந்து என்னன்னா வந்து இதுல சில பேரை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த ஒரு 3 பேர் மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ்ன்னு எடுத்துருக்கோம். நம்மளுடைய காந்தியை பொறுத்தளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காந்தியில ஆரம்பிச்சலாம், ஏன்னா அது நல்லா இருக்கும். இப்படி பாரதியார் சொல்லுவார்ல, யாம் கண்ட புலவர்களே கம்மனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சில 3 பேர்த்த எடுத்துக்கலாம். எப்படின்னா காந்தியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றப்ப அவர் வந்து முதல் லாயர் முடிச்சிடப்ப வந்து அப்ப அவர் போட்ட ஒரு கோட்டோட விலை வந்து பார்த்தோம்னா 7,000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7,000ன்றது இன்னைக்கு நம்ம ரேட்டுக்கு வந்து 7 லட்சம் ரூபாய் இன்னைக்கு மதிப்புக்கு. ஆனா அப்படி இருந்த ஒரு மனிதர், அப்படி இருந்த ட்ரெஸ் பண்ண மனிதரை ஒரு ட்ரெயின்ல தூக்கி வெளியேறாங்க. தூக்கி வெளியேறப்ப வந்து அவரோட பல்லு உடையுது. அவர் வந்து தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்ற ஒரு பெண், தமிழ் பெண்ணை வந்து பார்த்து தென்னாப்பிரிக்காவோட சுதந்திரத்துக்காக போராடி தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து எங்க மக்கள் எல்லாருமே ஒரு நம்ம மதுரையில வந்து பாக்குறப்ப வந்து ஒரு இதுல வந்து என் நாட்டுல இருக்கிற மக்களுக்கு இதுதான் உடை அப்படின்றப்ப எனக்கு என்ன இந்த உடைன்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறது ஒண்ணு ரெசல்யூஷன் இருக்குல்ல, கடைசி வரைக்கும் இப்படி இருக்கிறது இருக்குல்ல. இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குற வரைக்கும், இந்தியா விடுதலை வாங்கி கொடுக்குறதுக்கு இந்தியாவுக்கு விடுதலை கண்டிப்பா வாங்கி கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு ஏற்கனவே ஒரு நாட்டுக்கு வாங்கி கொடுத்து அந்த நாட்டுல வந்து நான் வந்து எனக்கு எந்த பதவியும் வேணாம், இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்து இந்த நாட்டுல எனக்கு எந்த பதவியும் வேணாம்னு சொல்லிட்டு சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு கூட குடியேற்ற போகாம அவருடைய ஆசிரமத்துல படுத்து தூங்கினாரு அப்படின்னா
தட் இஸ் கால்ட் இன்ஸ்பிரேஷன், தட் இஸ் ரெசல்யூஷன். ஸோ இப்படி ஒரு ரெசல்யூஷன் இருக்கிறத காந்தி வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நபர்ல. அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேகுவாரா. சேகுவாரான்றப்ப வந்து அப்படின்றப்ப வந்து ஒரு புரட்சியாளர். அவர் வந்து என்னன்னா ஒரு பேசிக்லி ஒரு டாக்டர். அவர் வந்து கடைசி காலகட்டம்லாம் ரொம்ப 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 வருத்தத்துக்குரிய விஷயம், இறந்து போனதும் ரொம்ப இருக்கும். பட் அவரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து என்ன சொல்றது, அவரும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேர்ந்து அந்த நாட்டை வந்து நம்ம வந்து விடுதலை வாங்கி கொடுத்துருந்தோம். அடுத்த நாட்டுக்கு போய் இன்னொரு நாட்டுக்கு நான் விடுதலை வாங்கி கொடுக்குறோம். என்னன்னா ஒரு சமூக போராளியாவே கடைசி வரைக்கும் இருக்கணும், எந்தெந்த இடத்துல எல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதா இருக்கும். அவர் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாரு, அவர் அதில் சக்சஸ்ஃபுல்லி காமிச்சாரு. ஸோ எல்லாருமே பெரிய பெரிய ரெசல்யூஷன், எதுவுமே சின்ன ரெசல்யூஷனே கிடையாது, எல்லாம் பெருசு. ஆனா அந்த ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கும். எப்ப அவங்க எல்லாம் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க, அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கப்ப அவங்க ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. நம்ம லைஃப்ல போய் பார்த்தோம்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாத்துலயும் ஒரு விஷயம் என்ன இருக்கும்னா, அவங்க ரொம்ப அவமானப்பட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அவமானப்பட்டிருப்பாங்க. அந்த அவமானம் தான் வந்து அவங்களோட ரெசல்யூஷனை மாத்தி அந்த உள்ளுக்குள்ள அணையா தீ எரிய விட்டுட்டு இருந்து அந்த தீ தான் அவங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போய் கடைசி காலகட்டம் வரைக்கும் வந்து தன்னோட கொள்கையை விடாப்படியா இருக்க வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா மாத்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் வந்து இந்த ரெசல்யூஷன்ன்றது தான். இந்த ரெசல்யூஷன் வந்து எப்ப வேணாலும் இருக்கலாம், எந்த நிமிஷம் வேணாலும் இருக்கலாம், இப்ப கூட நம்ம எடுக்கலாம், இந்த செகண்ட் கூட எடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் இப்படி இருக்க போறேன்னு சொல்லி எடுத்து அதுக்காக பயணப்பட்டோம் நம்ம கண்டிப்பா போகலாம். கடைசியா வந்து ஹோசிமின் பத்தி ஒரு சொல்லிடுறேன். ஹோசிமின் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து ஒரு நாட்டோட தலைவனா மாறி உலக பேரரசான வல்லரசான ஒரு நாடு வந்து அந்த நாட்டை வந்து எடுக்கணும்ன்றப்ப வந்து அந்த நாட்டை வந்து உன்னால வந்து எவ்வளவு பெரிய வல்லரசா இருக்கட்டும், என்னுடைய ஸ்ட்ராட்டஜின்ற விஷயம் வந்து உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்துல மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்ற நபர் அந்த நாட்டால அவங்களால இந்த வியட்நாம கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. இவர் இறந்ததுக்கு அப்புறம் 9 வருஷம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கூட வந்து அவங்க இருந்தும் அவங்களால பிடிக்க முடியல. ஒரு தலைவன்றது வந்து தான் இருந்தப்ப மட்டும் சக்சஸ் பண்ணணும், தான் இல்லாட்டினா கூட அதை சக்சஸ் பண்ண வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை செஞ்சது ஹோசிமின். ஸோ இப்போ இந்த 3 பேரும் வந்து பார்த்தா ரெசல்யூஷன்றது ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக எடுக்கிறது. இந்த இண்டிபெண்டன்ஸ் பின்னாடி எத்தனையோ வழிகள் இருக்கும், எத்தனையோ வேதனைகள் இருக்கும். ஆனா கொண்ட கொள்கையில அவங்க விடாவடிவே இருந்தாங்க. அவங்க வந்து எடுத்த ரெசல்யூஷன் ஒரு வருஷத்துக்கான ரெசல்யூஷன் கிடையாது, இத்தனை வருஷம் பொறுமை, இத்தனை வருஷம் உழைப்பு எல்லாமே கிடைச்சிருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையிலும் கண்டிப்பா இந்த 2024 இருக்குன்றது நம்ம நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். அந்த ரெசல்யூஷன்ல அதுக்கு வந்து ஏன் எடுத்திருக்கோன்ற பர்பஸ் கரெக்டா இருந்தது. கண்டிப்பா அதை நோக்கி நம்ம கரெக்டா போறப்போ வந்து சரியான பிளானிங், சரியான கோல் கரெக்டா எழுதி வச்சு நம்ம போறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து அவங்க சாதாரணமா யோசிக்காம அதாவது தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து அதுக்குரிய எல்லா ஒரு உழைப்பையும் போட்டு அவங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டாந்து எல்லாத்தையும் வளர்த்தனாலதான் அவங்க வந்து மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறி இருக்காங்க. கண்டிப்பா இங்க இருக்க எல்லாரும் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்றது என்னோட வாழ்த்துக்களோட 2022 வரவேற்பும், கொண்டாடுவோம், மகிழ்வோம். கண்டிப்பா மிகப்பெரிய சாதனைகளை செய்வோம் என கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ விவேகானந்த் சார். உங்களுடைய ரெசல்யூஷன் நல்ல முறையில் கொண்டு போயிருக்கீங்க. உண்மையிலே இது இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ரெசல்யூஷன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய பயிற்சியை தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கு வழங்கலாம். வணக்கங்கள் மீண்டும் நண்பர்களே. நண்பர் விவேகானந்தன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ரெசல்யூஷன் பிரசன்டேஷன் இன்னைக்கு வழங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய கருத்துக்களின் வகையாக அவரை வகைப்படுத்தலாமா அல்லது அவர் வழங்கிய ஒவ்வொரு பிபிடிகளின் நுட்பத்தை அதில் காட்டியிருக்கக்கூடிய இதை வகைப்படுத்தலாமா என்று தெரியாத அளவுக்கு மிக அருமையாக இதை ஒன்றுக்கு ஒன்று மிஞ்சும் வகையில் மிக சிறப்பான கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார். நிறைய அவர் சொன்னது போல ரெசல்யூஷன் வந்து சிலருக்கு வந்து அது வழக்கமாக எப்பொழுதும் போல ஒரு விஷயமாக வருடத்தின் துவக்கத்தில் இருப்பதும்,
அந்த வருடத்தின் இறுதியை நெருங்கும்போது பார்க்கும்போது அது வந்து என்ன செய்தோம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வெட்கப்படும் போதோ, உணர்வு உள்ளவர்களுக்கு வெட்கப்படுவார்கள். உணர்வு இல்லாதவர்கள பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மிக எளிதாக கடந்து சென்று விடுவார்கள். அப்படித்தான் நிறைய பேர் வாழ்க்கையில் ரெசல்யூஷன் என்ற விஷயம் போய்க்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி மிக உறுதிபட எப்படி அதை வெற்றிகரமாக சாதித்து காட்டுவது என்பதற்கான விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்கார். அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட ஆளுமைகளை அவர்களில் எடுத்த உதாரணங்களோடும் விளக்கி இருக்கின்றார். இது எல்லாம் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அவருடைய முயற்சிக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் அவருடைய இந்த பிரசன்டேஷன், அதாவது இந்த பயிற்சி பட்டறையானது நிச்சயம் ஒரு உறுதிபட நம்ம அதை பின்பற்றுவதற்கான எல்லா வகையான சாத்தியக்கூறுகளும் உள்ள ஒரு பயிற்சியாக நான் கருதுகின்றேன். அதில் அவர் சொன்ன அனைத்து காரணங்களையும் எடுத்துக்கொள்வதை விட ஒரு சில காரணங்களை நாம் கடைபிடித்தாலே கண்டிப்பாக இந்த வருடம் நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளவோ அல்லது அதை அதை அறிந்து கொள்ளவோ, அதை வந்து நம்ம வாழ்க்கையின் அடுத்த கட்ட வெற்றிகரமான நகர்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவோ மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்து சிறப்பான பயிற்சி வழங்கிய அவருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி லக்ஷ்மணன் சார். ஸ்ரீபால் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். ஸ்ரீபரத் சார். மேம் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குங்க, தான் பார்க்குறேன். பரவாயில்ல, சொல்லுங்க, நல்லா தான் கேட்குது. ஓகே ஃபைன். ஆக்சுவலி ரெசர்வேஷன் நிறைய பேர் ரெசர்வேஷன் எடுக்கிறோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை எப்படி எடுக்கிறோம், அதை எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணுறோங்கிற விஷயத்த நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் பெரிய ரெசல்யூஷன் எடுத்ததை எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை வச்சு அவங்க சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே கேட்கவும் செய்யவும் நம்மளுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், அதை நம்ம பூர்த்தி பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்தை சார் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரைனிங் செஷன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீபரத் சார். சொல்ல தாமோதரன் சாருக்கு வந்து ரொம்ப நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு பாவம் வந்து போயிட்டு இருக்காரு. கேட்க முடியலன்ட்டு எனக்கு கால் பண்ணியும் பேசினாங்க. ஸோ அவருடைய சார்பாக விவேகானந்த் சாருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். பாலமுருகன் சார், ஃபீட்பேக் வழங்க முடியுமா? பாலமுருகன் சார். சொல்லுங்க நித்யதேவி மேம். அனைவருக்கும் சாரோட 7th பாயிண்ட் மட்டும்தான் கவனிச்சேன் சார். சரியா சார், வாழ்த்துக்கள். யூடியூப்ல பார்த்துட்டு சிறப்பா இருந்திருக்கும். கண்டிப்பா ரெசல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரெசல்யூஷன் எடுக்கிறத வந்து வளமா இருக்கணும். எல்லா வளமும் ஸோ நித்யதேவி மேடத்துக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு.